மாதுமை அம்பாளை சங்கரி தேவி எனவும், திருக்கோணேஸ்வரத்தை 18 மகாசக்தி பீடங்களில் ஒன்று எனவும் கொண்டு மாதந்தோறும் இந்தியாவிலிருந்து அடியார்கள் வந்து தரிசித்துச் செல்கிறார்கள். ஆலயத்தின் தலவிருட்சம் கல்லாள மரம், தலத்தீர்த்தம் பாபநாசம் தீர்த்தமாகும். இவ்வாலயத்தில் பங்குனி உத்திரத்தில் கொடியேற்றம் செய்து 18 நாட்கள் பிரம்மோற்சவம் நடத்தப்படுகின்றது. சிவராத்திரியில் திருக்கோணேஸ்வரர் திருக்கோணமலை நகரில் 5 நாட்கள் வீதியுலா வருவது குறிப்பிடத்தக்கது. ஆடி அமாவாசையில் சுவாமி கடலில் நீராடும் போது திருக்கோணமலை நகரில் உள்ள அனைத்து ஆலய மூர்த்திகளும் தீர்த்தமாட வருவது மற்றும் ஒரு சிறப்பு. திருக்கோணமலைக்கு அருகில் கன்னியா என்ற இடம் உள்ளது. இங்கு வெந்நீர் ஊற்றுக்கள் 7 சிறு சிறு கிணறுகளாக அமைந்துள்ளன. இவற்றின் தொன்மைக்காக இதனை தொல்லியல் துறை பராமரித்து வருகிறது. இதற்கு ஒரு புராணம் உண்டு. திருக்கோணநாதரிடம் இருந்து லிங்கத்தை பெற்ற ராவணனை தடுக்க நினைத்த விஷ்ணு அடியவர் வேடத்தில்